இப்போ ப்ரான் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு என்னென்ன வேணுன்றதை பார்ப்போம். ப்ரான் வந்து ஒரு 150 கிராம் எடுத்திருக்கேன். கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். மிளகு, இது வந்து மிளகு வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சோம்பு வந்து 1/2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன், தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், வெள்ளைப்பூடு ஒரு 10 பல் நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். இதோட மல்லி கருவேப்பிலாம் சேர்த்துக்குங்க. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். இது வந்து வெள்ளைப்பூடும் கருவேப்பிலையும், வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்லா செவந்து வர வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. ஒரு 1 நிமிஷம் எடுக்கும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இல்லையா? இப்போ அந்த ப்ரானை போட்டுக்குவோம். ப்ரானை வந்து ட்ரையாகவே கொஞ்சம் நேரம் கிண்டுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு கிண்டிங்கன்னா ப்ரான்லேருந்து தண்ணி வெளியில் வரும். இந்த இதையும் கூட இப்போ போட்டுடலாம். மிளகு, சோம்பு, இஞ்சி பூண்டு ட்ரையாகவே ஒரு 2 நிமிஷத்துக்கு கிண்டுங்க. இப்போ பாருங்கள் 2-3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் தண்ணி வெளியில் வந்துடுச்சு. இந்த சமயத்தில் உப்பு போட்டுக்கோங்க. இந்த தக்காளியும் கூட போட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் அடுத்த சிம்மில் வச்சு வேக விடுங்க. இப்போது 15 நிமிஷம் அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு நல்லா வெந்துடுச்சு. இப்போ சப்பாத்திக்கு வேணும்னா நீங்கள் இந்த பதத்தில் எடுத்துடலாம். சப்பாத்தி, நான்கெலாம் வேணும்னா, ப்ரெட்டுக்கெல்லாம் வேணும்னா நீங்கள் இந்த பதத்தில் எடுத்துடலாம். இல்லை சாதத்துக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா அடுப்பை கூட வச்சு வற்ற வச்சுருங்க. இன்னும் கொஞ்சம் வற்றினோன்னா ட்ரையாக எடுத்துடலாம் சாதத்துக்குன்னா. இப்போது பெப்பர் ப்ரான் ரெடி ஆகிடுச்சு. மல்லி போட்டு நீங்கள் சர்வ் பண்ணிடலாம். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.